கலாம் எப்படிப்பட்ட கலாம் தெரியுமா? குர்ஆன் கடல் போன்றது அன்புக்குரியவர்களே. இந்த கடலை பல்வேறு விதமாக பார்க்க முடியும். கடலிலே ஜாலியாக பயணித்தவர்களும் உண்டு. பிக்னிக் போவாங்க ஒரு 3 நாள். கடலிலே மீன் பிடிப்பவர்களும் உண்டு. கடலிலே சுறாக்களை பிடிப்பவர்களும் உண்டு. கடலிலே மூழ்கி முத்தெடுப்பவர்களும் உண்டு. இந்த குர்ஆன் என்ற கடல், இந்த கடலிலே வெறுமனே பார்த்து குர்ஆனை ஓதுபவர்களும் உண்டு. குர்ஆனிலே உள்ளே நுழைந்து அதன் மானாக்களை விளங்குபவர்களும் உண்டு. மூழ்கி முத்தெடுக்கிற சூஃபி ஞானிகளும் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதிய அதே குர்ஆனை தான் நாமும் ஓதுகிறோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஓதிய அதே குர்ஆனை தான் நாமும் ஓதுகிறோம். அவர்கள் பெற்றது நாம் பெற்றது கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டும் ஒன்றல்ல. கடல் போன்ற குர்ஆனுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைக்கிறது. நீங்கள் பட்டம் பெற்று செல்லுகிறீர்கள், குர்ஆனை பெற்று செல்லுகிறீர்கள். காலம் உள்ளவரை குர்ஆனுக்குள் மூழ்கி முத்தெடுப்பவர்களாய் மாற வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை உங்களுக்கு நல்க வேண்டும். ஒரு கிராமவாசி எவ்வளவு மூழ்கினார் வரலாறு பேசுகிறது. பெருமானாரிடத்திலே அந்த கிராமவாசி வருகிறார். குர்ஆனுக்குள் மூழ்கி முத்தெடுத்தவர் வருகிறார். ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார், இந்த குர்ஆன் அரபியில் தானே இறங்கியது, நாங்கள் பேசுகிற அரபியில் தானே இறங்கி இருக்கிறது? ஆம் பிலிசானின் அரபியின் முபீன், நீங்க பேசுகிற அரபியில் தான் இது இறங்கியிருக்கு. அப்படியானால் நாங்கள் பேசுகிற 4 வார்த்தை குர்ஆனுக்குள் இல்லை, வேறு விதமாக இருக்கிறது. இப்போ குர்ஆனுக்குள்ள எத்தனை வாசகம் எத்தனை வார்த்தை இருக்கோ அதில் 4 வார்த்தை நாங்கள் பேசும் வார்த்தை குர்ஆனுக்குள் இல்லை. இப்போ எவ்வளவு தூரம் அவர் மூழ்கி இருக்கணும்? பெருமானார் அது என்னன்னு கேட்டாங்க. ஒருவரை கிண்டல் செய்வதற்கு எம்சஹு தம்சஹு என்று சொல்லுவார்கள். ஆனால் குர்ஆனிலே யஸ்தஹ்ஸிஉ என்று இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையே இல்லை இது. சிங்கம் என்பதற்கு குர்ஆனிலே நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அசத் என்போம், லைஸ் என்போம், கலன்பர் என்போம், சிம்சிம் என்போம். ஆனால் குர்ஆனிலே கஸ்வரா என்று இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை. பெரிது என்பதை காட்டுவதற்கு நாங்கள் கபீர் என்போம், அல்லாஹு அக்பர் என்போம். ஆனால் குர்ஆனிலே குப்பார் என்று இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை. ஆச்சரியம் என்பதை காட்டுவதற்கு அரபுகள் நாங்கள் அஜீப் என்று சொல்லுவோம், ஆச்சரியமானது என்று. ஆனால் குர்ஆனிலே உஜாப் என்று இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்தாத 4 வார்த்தை குர்ஆனுக்குள் இருக்கிறது. நபியே நாயகமே. பெருமானார் ஒன்றும் பேசல. அந்த கிராமவாசி அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. பெருமானாரிடத்திலே மற்றவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள். இன்னொரு கிராமவாசி வந்தார். நாயகமே, ஹுனைன் போர்க்களத்திலே இறைவன் கொடுத்த கனிமத் பொருளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். பெருமானார் ஒன்றும் பேசல. நம்மூர் கிராமவாசி மாதிரி பொறுமையானவர்கள் அல்ல அரபுகள். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ்வை பார்த்தாரு. அந்த கனிமத்து கேட்டனே அது வேணும்னாரு. பெருமானார் ஒன்றும் பேசலை. இன்னொரு 10 நிமிஷத்தில் உங்கள் அத்தா வீட்டு காசை கேட்கல, நான் போருக்கு போயிட்டு ஜெயிச்சு வந்தோமா இல்லையா அந்த காசு வேணும். பெருமானார் பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அவர் சொன்னார், அத்தஸ்தஹ்ஸி உபி யா இப்ன கஸ்வரத்தில் அரப் அன்த குப்பாரி ஃபஇன்னஹு லஷைஉன் உஜாப். எந்த 4 வார்த்தை இல்லைன்னு சொன்னாரோ அதை இவர் சொல்லிட்டு இருக்கிறார். அத்தஸ்தஹ்ஸி உபி, என்ன கிண்டல் செய்கிறீரா? யா இப்ன கஸ்வரத்தில் அரப், அரபு சிங்கத்தின் மகனே, வயசில் என்னோட நீ பெரிய ஆளா? அந்த குப்பாரி, உம்மை போன்ற நபி இப்படி செய்வது லஷைஉன் உஜாப், ஆச்சரியமான செய்தி. கேள்வி கேட்க வந்தவருக்கு தலையை சுத்திருச்சு. அவரின் ஆய்வு எவ்வளவு அழகாக இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். அப்ப நாம் படித்திருக்கிற இந்த குர்ஆன், நீங்கள் கற்றிருக்கிற இந்த கலை குர்ஆன், எவ்வளவு எடுத்தாலும் எடுக்கலாம். பாத்திரத்தை கொண்டு போற ஆளின் சைஸை பொறுத்து தான் இருக்கு. குர்ஆன பெரிய பாத்திரத்தை கொண்டு போய் குர்ஆனை எடுத்தவர்கள் எத்தனை பேர் நம்மில இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்.